அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை, வளர்பிறை 5/12/2024. சதுர்த்தி திதி நண்பகல் 12:50 வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி உத்திராடம் நட்சத்திரம் மாலை 5:24 வரை. அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம். மேல் நோக்கு நாள். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை விருச்சிக லக்னம். லக்னத்திலேயே சூரியனுடன் புதன் வக்ரமாக, மகரத்தில் சுக்கிரனும் சந்திரனும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரமாக, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது. இன்றைய விசேஷம் சதுர்த்தி விரதம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? திருமணம், சீமந்தம், உபநயனம் செய்ய, தாலிக்கு பொன் உருக்க, சொத்து பத்திரப்பதிவு செய்ய, அதே போல புது பதவி ஏற்க, வங்கி கணக்கு தொடங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, விதையாகத்தான் நானும் விழுகிறேன், விதை போலத்தான் நானும் எழுகிறேன், விதையாக அல்ல விருட்சமாக. ஆமாங்க, விதைகள் விழுந்து கொண்டுதான் இருக்கிறது மண்ணிலே. ஆனால் விதைகளெல்லாம் மண்டியிடுவதில்லை, மடிந்து போவதில்லை, மக்கி போவதில்லை. ஆனால் அவை முளைத்து வெளியே வருகின்றன, விளையாக வருகின்றன, விருட்சமாக எழுந்து விரிந்து நிற்கின்றன. நீங்களும் அப்படித்தாங்க. எத்தனை முறை விழுந்தாலும் விழுவதெல்லாம் எழுவதற்கே என்று எங்கும் எப்பொழுதும் எழுந்து நின்று போராடி வெற்றி பெறுபவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்குங்க. விருந்தினர்கள், நண்பர்கள் வருகையால் வீடு ரொம்ப கலகலப்பாகவும் மாறுங்க. மகளுக்கு ரொம்ப நாளாக தள்ளி போன திருமணம் கூடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சய தாம்பூலம் நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வீடு கட்டுன்னு கட்டி பல வருஷம் கட்டி இப்போதான் கிரகப்பிரவேசத்துக்கான நேரங்காலம் வந்திருக்குன்னு ஒரு சிலர் புது வீட்டில் குடியமர்வதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. குரு பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டுங்க. பழைய சொந்த பந்தங்களையும் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். எதிர்பார்த்தபடி உங்களுக்கு லாபம் கிடைக்கும். புது பிரான்ச் கிளைகள் ஏதாவது தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் புது விஷயங்களை கற்றுப்பீங்க. அதிகாரிகள் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி பல வேலைகளை இன்னைக்கு செய்து முடித்து அலுவலகத்தில் நல்ல பேர் எடுப்பீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு செல்வாக்கு உண்டுங்க. மகனுடைய கல்யாண விஷயமாகவும் பேசலாம். மணமகள் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 5:30 மணிக்கு பிறகு நலமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, மறைத்து பேசுபவர்களை நல்லவர்களாகவும், மனதில் பட்டதையெல்லாம் பளிச்சென்று விருட்டென பேசுபவர்களை கெட்டவர்களாகவும் சித்தரிக்கிறது இந்த உலகம். ஆமாங்க,
எதுவாக இருந்தாலும் பளிச்சுன்னு நீங்கள் பேசுவீங்க. அது அவங்கவுங்க நன்மைக்காக தான் நீங்கள் பேசுகிறீங்க. மறைச்சி வச்சு பேசுகிறதோ அல்லது அப்படி இப்படின்னு ஏதாவது வசனங்கள் சொல்கிறதோ அதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க. எங்கும் எப்பொழுதும் தெளிந்த நீரோடை போல தன் மனதிலே ஓடக்கூடிய எண்ண ஓட்டங்களை வெளிப்படையாக பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தைரியமான முடிவுகள் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. 3ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறதுனால பணவரவு உண்டுங்க. ரொம்ப நாளாக இடம் பார்த்துன்னு இருக்கீங்க, ஒரு இடம் வாங்கிடணும் அப்படின்னு உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி நல்ல இடம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்பணம் கொடுத்து இன்னைக்கு நீங்கள் அக்ரிமெண்ட் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டிருந்தவங்க இன்னைக்கு மீதி பணத்தை கொடுத்து பத்திரப்பதிவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. ஜென்ம குரு இருக்கிறதுனால ஏதோ ஒன்று போட்டு நம்மளை அழுத்துது, ஏதோ உடம்பு முடியாமல் இருக்குது, நினச்சி பார்த்தா ஏதாவது ஒரு சங்கடம் இருந்துக்கிட்டே இருக்கேன்னு சில நேரங்களில் சோர்ந்து போவீங்க. ஆனாலும் உங்களுக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும். வியாபாரத்தில் கூட இன்னைக்கு அதிக லாபம் இருக்குது. புது வேலையாட்களை வேலைக்கு நியமனம் செய்வீங்க. புது பங்குதாரர்களோட அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நீங்கள் நடத்துவீங்க. தர்ம காரியங்கள் நிறையா செய்வீங்க. சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இருக்கிற உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. சந்திரன் சாதகமாக இருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. அதே மாதிரி நெருங்கிய நண்பர் வீட்டு கல்யாணம் காதுகுத்து விசேஷங்கள்லையும் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சோர்வு, களைப்பு, முன்கோபம் இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு, செல்வாக்கு உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத திடீர் யோகங்கள் இன்னைக்கு இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகளை தாண்டி சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, ஆள் பார்த்து கூலி கொடுப்பவன் மனிதன். ஆனால் ஆடிய ஆட்டத்தையெல்லாம் பார்த்து கூலி கொடுப்பவன் இறைவன். ஆமாங்க, இறைவன் எப்பொழுதுமே நம்ம ஆட்டம் பாட்டத்தெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கார். நாம் தெரிஞ்சு செய்கிறது, தெரியாமல் செய்கிறது, புரிஞ்சு பார்க்கறது, புரியாமல் செய்கிறது எல்லாத்தையுமே அவர் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கிறாரு. நம்ம மனசுக்குள்ளேயும் இருந்து உட்கார்ந்துட்டு பார்த்துட்டு தாங்க இருக்கிறாரு. அதனால தாங்க மனசாட்சிக்கு விரோதமாக நீங்கள் எதையுமே செய்ய மாட்டீங்க. அதெல்லாம் என்னத்துக்குங்க, நமக்குன்னு ஒரு நியாயம் இருக்குது, அதில் நாம் நடந்து போங்க அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்கள் மனதை புண்படுத்தாமல் நியாயமாக நெஞ்சு சொல்வதை எல்லாம் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய தினமும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:24 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணும். முன்கோபத்தை தவிர்க்க பாருங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. வீண் விவாதங்கள் எல்லாம் வேண்டாங்க. அதே போல புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:24 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி இரவு நேர உணவை கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்பாராத திடீர் பணவரவு உண்டுங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளுங்க. அதே மாதிரி வண்டியை எடுக்கும்போதே ஃபியூல் இருக்கா, பிரேக் இருக்கா, இன்சூரன்ஸ் எல்லாம் புதுப்பிச்சிட்டோமா, இதெல்லாம் பார்க்கறது நல்லதுங்க. நோ பார்க்கிங் ஏரியாவில் வண்டியை விட வேண்டாங்க. அறிவுபூர்வமாக இன்னைக்கு செயல்படணும். உணர்ச்சி பூர்வமாக ஏதாவது பேசி சிக்கிக்க கூடாதுங்க. வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். உத்தியோகத்தில் கூட மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார உரிமையாக ஏதாவது சொன்னாங்கன்னா அதுக்கெல்லாம்
அப்படியே முகத்தை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்காதீங்க. அதையெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். பிள்ளைங்க கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பாங்க. எல்லா நேரமும் எல்லாத்தையும் பின்பற்ற முடியுமா? அதனால் அவங்களையும் கொஞ்சம் விட்டு பிடிச்சிங்கன்னா நல்லாயிருக்குங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, அமைதியாக இருப்பது நல்லதுதான். ஆனால் எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசாமல் விட்டுவிட்டால் அது உன் வாழ்நாள் தவறாகிவிடும். ஆமாங்க, அதனால தாங்க பேச வேண்டிய இடத்துல நீங்கள் பேசுவீங்க. சிலர்லாம் மலன்னு பேசின்னு இருப்பாங்க. அது மழலை பேச்சுன்னு எல்லாரும் தவிர்த்துருவாங்க. ஆனால் எந்த இடத்துல பாயிண்ட்டாக பேசணுமோ, எந்த இடத்துல நுணுக்கமாக பேசணுமோ அந்த இடத்தில் தன்னுடைய பேச்சு திறமையை காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவு தான் அதிகமாகிட்டே போகுது. ஏதோ 11 குரு வந்திருக்கு, லாபஸ்தானத்தில் இருக்குது, அப்படியே வாரி கொடுத்துருவார்னு எல்லா ஜோசியரும் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றும் பெருசாக காணமே, எல்லாம் எங்கேருந்து வருதுன்னு தெரியல, எங்கேருந்து போகுதுன்னே தெரியலன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டுட்டு தாங்க இருக்கீங்க. 11ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு கொடுத்துட்டு தாங்க இருக்கிறாரு. ஆனால் அஷ்டமத்து சனி 10 பைசா பையில் தங்காத அளவுக்கு தொடச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் அதையும் தாண்டி உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா உங்களுக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதே மாதிரி உங்கள் ராசிக்குள்ளார யோகாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. ரொம்ப நாளாக விற்கணும் அப்படின்னு நினச்சிருந்த இடத்த கொடுத்துட்டு இருக்கிற பழைய கடனை கொஞ்சம் அடைச்சிட்டு மிச்சம் மீதி இருக்கிறதுல ஒரு இடத்த வாங்கி கொஞ்சம் கட்டிக்கிட்டு நிம்மதியாக இருக்கலாங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. அதற்கான முயற்சிகளும் உங்களுக்கு இன்றைக்கி பலிதமாகுங்க. அதே போல் நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய சொந்த பந்தங்களால் ஆதரவு உண்டு. ஆனால் 5ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவங்க நட்பு வட்டத்தை கொஞ்சம் கண்காணிக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. இறக்கப்பட்டு அவங்க எதுலையாவது சிக்கிக்க கூடாதுங்க. 3ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்னைக்கு தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. புது பங்குதாரர்கள் அறிமுகமாகுவாங்க. அதே போல் உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஒரு பக்கம் வேலை சுமை இருக்கும், ஆனால் இன்னொரு பக்கம் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் அதிரடி வெற்றிகளை சந்திப்பீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் வெற்றி பெறுவதற்கு இன்றைய தினம் ஆரஞ்சு நிறத்தை பின்பற்றுங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் தடைகளை தாண்டி முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, திட்டமிட்டு செயல்பட்டால் தடைக்கல் எல்லாமே நம்முடைய பாதையின் படிக்கல்லாக மாறும். ஆமாங்க, திட்டம் தாங்க நமக்கு மனசுக்குள்ளார வேணும். நம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக நாம் முன்னேறி போயின்னு இருக்கும் பொழுது நிறைய பேர் அதுக்கு தடையாக இருப்பாங்க. அதுக்கடுத்து நம்மளை கொஞ்சம் உதாசீனப்படுத்துவாங்க. உன்னால் இதெல்லாம் முடியாது, உனக்கு ஏன் இந்த வேலைலாம், ஏற்கனவே இவங்கெல்லாம் முயற்சி பண்ணி தோத்துட்டாங்க, நீயும் அதில் போய் சிக்கிக்காத, இப்படியெல்லாம் கொஞ்சம் மறைமுகமாக பயமுறுத்தி பார்ப்பாங்க. ஆனால் எங்கும் எப்பொழுதும் எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ளாமல் நினைத்ததை நடாத்தி முடிக்கக்கூடிய நெஞ்சுறுதிக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் உங்களுக்கு குரு பகவான் தான். அவர் 10ஆம் இடத்துல உட்கார்ந்திருந்தாலும் இன்னொரு பக்கம் அவருடைய பார்வை எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு விஐபி அந்தஸ்து கிடைக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. நண்பர்கள் மத்தியிலே செல்வாக்கு அதிகரிக்கும். 12ஆம் இடத்துக்குரிய கிரகம் சந்திரன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து விபரீத ராஜயோகத்தை கொடுத்துருக்கிறதுனால முடியாதுன்னு நினச்சதெல்லாம் இன்னைக்கு முடியும். பேசாமல் இருந்து வந்தவங்க வலிய இன்னைக்கு பேசுவாங்க. விலை உயர்ந்த தங்க நகைகள் அதெல்லாம் இன்னைக்கு வாங்குவீங்க. மொபைல் ஃபோன் புதுசு நீங்கள் வாங்குவீங்க. கணவன்
மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளிடம் இருந்து வந்த சின்ன சின்ன பிடிவாத போக்கு அதெல்லாமே மாறும். மகனுடைய கல்யாண விஷயமா நல்ல மணமகள் இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஜாதகம், பொருந்துகிற ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் புதனோட சேர்ந்து உட்கார்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். மூத்த அதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு சில முக்கிய பொறுப்புகளை தருவாங்க. அதை நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து காட்டுவீங்க. வியாபாரத்திலையும் இன்னைக்கு திடீர் லாபத்தை எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள், திடீர் லாபம் எல்லாம் உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:40 பிறகு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, வசந்தம் ஒரே நாளில் மலர்ந்து விடுவதில்லை. அதேபோல் வாழ்வில் வளர்ச்சியும் ஒரே நாளில் கிட்டி விடுவதில்லை. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தாங்க ஒவ்வொரு நாளும் கடினமாக நீங்கள் உழைப்பீங்க. எப்பயுமே அழுத்துக்க மாட்டீங்க, சலிச்சிக்க மாட்டீங்க. நம்முடைய லட்சியங்களில் நாம் படிப்படியாக முன்னேறி கொண்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு நிதம் வெற்றி பெறக்கூடியவர்கள், தினம் தினம் உழைத்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரனும் சந்திரனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகளுக்கு நல்ல வரணமையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மகனுக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவருக்கும் நல்ல மணமகள் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் விலை உயர்ந்த தங்க நகைகள் வாங்குவீங்க. பழசை கொடுத்து புதுசு வாங்கிறது, புது டிசைனில் நகை வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. விஐபிகள் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. ராசியிலேயே கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால ஏதோ வைத்த பண்ணிக்கிட்டே இருக்குது. நெஞ்செல்லாம் கூட லேசாக வலிக்குது. வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் வரும். எல்லாமே வாயு கோளாறு தான், வேற ஒன்றும் கிடையாது. 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார திடீர்னு ஏதாவது முன்கோபத்தில் சில வார்த்தைகள் வந்து விழும். அதை பெருசுப்படுத்திக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால பெரிய திட்டம், பெரிய லட்சியத்தை நோக்கி நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கீங்க. அதில் ஏதாவது ஒன்று நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குது. வியாபாரத்தில் கூட உங்களுக்கு திடீர் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் கூட இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. அதே மாதிரி பூர்வீகத்துக்கு சொத்துகள் கைக்கு வர வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. நண்பர் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியும். பணவரவும் உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்ட இடத்துல உதவிகள் எல்லாமே நிச்சயமாக கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, தேடி பெற வேண்டியது புகழ், நாடி வர வேண்டியது மரியாதை. இதெல்லாம் என்னங்க, நாம் செய்யறதை செய்துக்கிட்டு நம்ம கடமையில் நம்ம தெளிவாக இருந்து 4 பேருக்கு வழக்கம் போல் உதவி செய்துன்னு இருந்தால் புகழும் நம்மளை தேடி வரும், மரியாதையும் நம்மளை தேடி வரும்னு எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர் வாழ்க்கையை கெடுக்காமல் தன்னுடைய வாழ்க்கையையும் பிறருக்கு அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால பணவரவு உண்டுங்க. இருக்கிற வீட்டை மாற்றுறது அல்லது புதுப்பிக்கிறது, அது மாதிரி பல புது முயற்சிகளில் இன்னைக்கு நீங்கள் இறங்குவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பூர்வ புண்ணியாதிபதி சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய எதிர்காலம், அவங்களுக்காக கொஞ்சம் சேமிக்கிறது, அதெல்லாம் ஒரு பக்கம் இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்குங்க. நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் வீட்டு கல்யாணம், கிரகப்பிரவேச நிகழ்ச்சிகள்லையும் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க.
பழைய நண்பர்கள் சொந்த பந்தங்களையும் பார்த்து சந்தோஷப்படுவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். மக்கள் என்ன விரும்புகிறாங்க, வாடிக்கையாளர்கள் எதை விரும்புகிறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்து இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய வியாபார யுக்தியை மாற்றுவீங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதி வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. உத்தியோகஸ்தானத்தை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அலுவலகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். சின்ன சின்ன சலுகைகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மகளுடைய கல்யாண விஷயமாக பொருந்தி வரக்கூடிய ஜாதகம் இன்னைக்கு அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் செலவுகளும் கொஞ்சம் இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசை எல்லாமே நிறைவேறும். வண்டி வாகனம் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, உனக்காக ஒருவர் வாழ்ந்தார் என்பதை விட உன்னால் ஒருவர் வாழ்ந்தார் என்பதுதான் மிக முக்கியமாகும். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே அப்படித்தாங்க. நாம் நல்லா இருந்தால் மட்டும் போதாது, நம்மளை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணும். நம்மளை தேடி வர்றவங்களும் அண்டி இருப்பவர்களும் நல்லா இருக்கணும். அவங்க வாழ்க்கையில் நாம் விளக்கேற்றி வைக்கணும். அவங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் அல்லது பணத்தட்டுப்பாடுன்னா கொடுத்து அவங்கள கை தூக்கி விடணுங்கிற பொது உடைமை சிந்தனைகள் அதிகம் உடையவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் திருப்பங்களை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நீசகதியில் இருக்கிறதுனால சில நேரங்களில் ஒரு அலுப்பு சலிப்பு இருக்கதாங்க செய்யும். ஆனால் அதே செவ்வாய் 9ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால பரவாயில்ல, பார்த்துக்கலாம், நம்ம கடமையை நாம் செய்துட்டு தானே இருக்கணும், நம்ம வேலையை வாங்கி செய்கிறவங்க யார் இருக்காங்க அப்படின்னு நினைத்து கொண்டு மனதை சமாதானப்படுத்தி தீவிரமாக இன்னைக்கு வேலையில் இறங்குவீங்க. உங்கள் ராசியிலேயே சூரியன் உட்கார்ந்துருக்காரு, புதனும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஓய்வெடுக்க முடியலையேன்னும் சில நேரங்களில் மனதுக்குள்ளேயே புலம்பிக் கொண்டிருப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரனும் சந்திரனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. தைரிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் பணவரவு உண்டு. விலை உயர்ந்த தங்க நகைகள் வாங்குவீங்க. அதே மாதிரி நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க. பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. ஆனாலும் 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால ஏதோ ஒன்று உடம்பு போட்டு அழுத்திக்கிட்டே இருக்குது. மனசுலேயும் பெருசாக ஒன்றும் சந்தோஷத்தை காணுமே, ஏதோ ஒன்று இழந்த மாதிரி இருக்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. அந்த எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் தூக்கி போடுங்க. உங்களுக்கு குரு பகவான் இப்போ சாதகமாக இருக்கிறாரு. அதனால் நினைச்ச காரியங்கள் இன்னைக்கு நிறைவேறும். எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. வியாபாரமும் இன்னைக்கு அமோகமாக இருக்கும். உத்தியோகத்தில் கூட இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்தே சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வளையாமல் இருந்தால் முறிக்கப்படலாம், வளைந்தே இருந்தால் மிதிக்கவும் படலாம். அதனால் சமயத்தை புரிந்து கொண்டு முடிவெடுங்கள். ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க. சமயோஜித புத்தி இருக்கிறதுனால தான் இந்தளவுக்கு நீங்கள் சாதிச்சிட்ருக்கீங்க. எப்பயுமே இடம்பொருள் ஏவலறிந்து தன்னுடைய வார்த்தைகளையும் வாழ்க்கையும் அமைத்து கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 8ஆம் இடத்துக்குரிய கிரகமாகிய சந்திரன் 3வது வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறதுனால புது முயற்சிகள் பலிதமாகும். திடீர் பண வரவு உண்டு. செல்வாக்கு அதிகரிக்கும். முடியாதுங்கிறத கூட இன்னைக்கு நீங்கள் முடித்து காட்டுவீங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த தங்க நகைகள் புது டிசைனில் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல்
நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க. நீங்களும் பல சுப நிகழ்ச்சிகள், திருமணம், கிரகப்பிரவேசங்கிற மாதிரி இன்னைக்கு கலந்துக்கிட்டு பழைய சொந்த பந்தங்களுடன் பேசி சந்தோஷப்படுவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கு இன்னைக்கு போய் வருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதனும் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டுங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கான வழிவகைகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. 4ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால சின்ன சின்ன வீண் பழிகளை சுமக்க வேண்டி இருக்குங்க. 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால வீண் செலவுகள் கண் முன்னாலேயே நடந்து கொண்டு இருக்குங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு விற்று தீரும். உத்தியோகத்தில் பல புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. மூத்த அதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு சில முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வாங்க. அதனால் சக ஊழியர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தில் வெளிமாநிலம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உத்தியோக சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் முன்ன பின்ன இருந்தாலும் மாலையில் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்வது, ஏற்றுக்கொள்ள முடியாததை மாற்றி காட்டுவது, இந்த 2 வேலையும் சிறப்பாக பார்க்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. பல விஷயங்களை நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நியாயமானது என்னவோ அதை நீங்கள் ஏற்றுப்பீங்க. நியாயம் இல்லாததை ஒருபோதும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. அதை என்றைக்குமே அதை சீர்தூக்கி பார்த்து நல்ல முடிவு எடுக்கக்கூடிய சிந்தனா சக்திக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகள் எடுக்காதீங்க. உப்பு காரத்தை இன்னைக்கு குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. ஆசைப்பட்டதை இன்னைக்கு சாப்பிட்டு இருக்காம உடம்புக்கு எது நல்லதோ அதை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா நலமாக இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் மாலை 5:24 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் உத்திராடம் நட்சத்திரக்காரங்க அது வரைக்கும் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி திருவோணம் நட்சத்திரத்தில் மாலை 5:25 சந்திரன் பயணம் செய்யிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் அது முதல் கவனமாக இருக்கணுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவே நடக்குங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. நீங்கள் பொறுமையாக இருக்கலாம்னு நினச்சா கூட சிலர் உங்களுடைய பொறுமையை சோதிக்கிற மாதிரி ஏதாவது பேசுவாங்க. அதுக்காக நீங்கள் கோபப்பட்டு கத்துறது எல்லாமே சரியாக வராதுங்க. அதே மாதிரி நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு போகலாம், நமக்கு எந்த பிரச்சனையும் வேணான்னு கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்களை சார்ந்தவங்க, நெருக்கமானவங்க, நட்பு வட்டத்தில் இருக்கிறவங்க, உறவுக்காரங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக நீங்கள் பிரச்சனையில் சிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குதுங்க. அதனால் பொறுமையாக யோசித்து செயல்படுறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. போட்டிகளால் லாபம் குறைய தான் செய்யும். கோவப்பட வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். உத்தியோகத்தில் அதிகாரிகளை மதித்து நடந்துக்கிறது நல்லதுங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, வேர்களை பார்க்காமல் பூக்களை மட்டுமே பார்த்து மரங்களை வளர்த்தால் இலையுதிர் காலம் வரும்போது எல்லாமே போய்விடும். ஆமாங்க, அதனால தாங்க ஒரு மரம்னு எடுத்துக்கிட்டால் அதில் இருக்கக்கூடிய கிளைகள், இலைகள்,
பூக்கள், அதுக்கடுத்தது காய்கள் கனிகள், இதை மட்டுமே ரசிக்கிறது முக்கியம் இல்லைங்க. அந்த மரத்துக்கு தேவையான தண்ணீர், அதுக்கு தேவை அந்த வேர், அந்த வேரை பாதுகாக்கிறதுக்கு நாம் தண்ணீர் விட வேண்டும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எதற்கெல்லாம் எது எது ஆதாரமாக இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு அந்த ஆதாரத்தை கட்டி காப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. செலவு ஒரு பக்கம் இருக்குது, திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் செலவுகள் எல்லாம் இன்னைக்கு சுப செலவுகளாக இருக்கும். திடீர் பயணங்கள் எல்லாமே சந்தோஷ பயணங்களாக இருக்குங்க. நெருங்கிய நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. கல்யாணம், கிரகப்பிரவேசம்னு இன்றைய தினம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. உங்கள் வீட்டில் கூட விசேஷந்தாங்க இன்னைக்கு. ஏன்னா உங்களுக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் மகளுக்கு தள்ளி போன கல்யாணம் கூடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மகனுக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சனி பகவானும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஜென்மச்சனி நடக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நமக்கு பெருசாக எதுவும் வந்துடாது அப்படின்னு. இருந்தாலும் அதையும் தாண்டி வாயு கோளாறு, வயிற்றுக்கோளாறு, அசிடிட்டி தொந்தரவுகளால் சின்ன சின்னதாக வயிறு வலிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் ஒரு பக்கம் வேலை சுமை இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களை மதித்து எல்லாரும் நடந்துப்பாங்க. பிள்ளைகளால் செலவுகள் இன்னைக்கு உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, தயங்குபவர் கைத்தட்டுகிறார், துணிந்தவர் கைத்தட்டல் பெறுகிறார். நீங்கள் கைத்தட்டல் பெறக்கூடியவங்க. துணிவே துணைன்னு நினச்சி துணிச்சலான முடிவுகளுக்கு சொந்தக்காரர்கள், துணிச்சலான முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நினைச்சதெல்லாம் நிறைவேறும். தடங்கல்கள் எல்லாமே விலகும். பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார் இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில், எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதில் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் அதெல்லாமே இன்றைக்கு சரியாகுங்க. உங்கள் ராசிக்குள்ளார ராகு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அலட்சிய போக்கெல்லாம் வேண்டாங்க. ஏழரைச்சனி பாதச்சனி இல்லாமல், அதாவது விரயச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால பாதத்தில் சின்ன சின்ன வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. விரயச்சனி நடக்கிறதுனால திடீர் செலவுகளும் ஒரு பக்கம் இருக்குங்க. சிலருக்கு திடீர்னு வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பழைய நகையை கொடுத்து புது டிசைனில் புது நகை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே போல் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:30 மணிக்கு பிறகு தாங்க நல்லா இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய யோகம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கி சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.